இல்லை வாயில் கடித்து சாப்பிட்ற மாதிரி மொறுன்னு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா யாருக்கு தாங்க பிடிக்காது. வாங்க இன்றைக்கி நம்ம நாட்டு வாழைக்காயை வச்சு மொறுன்னு அருமையான டேஸ்ட்டில் வாழைக்காய் சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். வணக்கம், வெல்கம் டு கார்டன் அண்ட் ஹெல்ப். இந்த வாழைக்காய் சிப்ஸ் செய்கிறதுக்காக நான் நல்ல விளைஞ்ச நாட்டு வாழைக்காய் 4 எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல காயோட தோலை பீலர் மூலமாக சீவி எடுத்துக்கணும். காயில் தோல் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா அந்த ஸ்லைசர்லேருந்து காய் சீவுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் தோலை நல்லா இந்த மாதிரி சீவி எடுத்துருங்க. இப்போ அதே மாதிரி காயோட நுனிப்பகுதியை நறுக்கி எடுத்துருங்க. காம்பு பகுதி நறுக்க வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கிண்ணத்தில் காயோட எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி உப்பு எடுத்துக்கோங்க. நான் 4 வாழைக்காய்க்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி விட்டுக்குங்க. உப்பு நல்லா கரையிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்லைசர் எடுத்து அதில் 2 பக்கமும் எண்ணெய் தடவிக்குங்க. அப்போ தான் அந்த ஸ்லைசரில் அந்த வாழைக்காயோட பிசுபிசுப்பு அதிகமாக ஒட்டாமல் ஈஸியாக நம்ம வாழைக்காய் சீவ முடியும். இப்போ அகலமான ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் நல்லா சூடான உடனே அடுப்பு நீங்கள் முதல்ல சிம்மில் வச்சுருங்க. இப்போ வாழைக்காயை டேரெக்டாக எண்ணெயில் இந்த மாதிரி சீவி விட்டுருங்க. நம்ம எடுத்துருக்க எண்ணெய் சட்டியோட அகலம் ஊற்றிருக்க எண்ணெயோட அளவை வச்சு வாழைக்காய் முழுசாவோ அல்லது பாதியாவோ சீவி விடலாம். நான் ஒரு முழு வாழைக்காயை எண்ணெயில் சீவி விட்டுருக்கேன். வாழைக்காயோட காம்பு பகுதி இருக்கிறதுனால பாருங்கள், வாழைக்காயை பிடிச்சிட்டு சீவுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ வாழைக்காய் சீவி முடித்த உடனே அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ கரைச்சி வச்சுருக்க அந்த உப்பு கரைசலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்குங்க. வாழைக்காய் சீவும் போது நீங்கள் அடுப்பை அதிகமாக வச்சுட்டு அந்த வாழைக்காயை சீவினீங்கன்னா அந்த எண்ணெய் அதிகமாக சூடுபட்டு நம்ம சீவும் போது அந்த ஆவி கையில் பட ஆரம்பிச்சிடும். அதனால தான் நான் அடுப்பு சிம்மில் வச்சுக்க சொன்னேன். கரண்டினால் நல்லா திருப்பி விட்டுட்டே இருங்க. 2 பக்கமும் நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருக்கணும். எண்ணெயோட சலசலப்பு சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கடைசியில் இந்த மாதிரி சத்தமே இல்லாமல் இருக்கும். இந்த டைம் நீங்கள் வாழைக்காயை உடனே எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடணுங்க. எண்ணெயை நல்லா வடிகட்டினதுக்கப்புறம் இன்னொரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. இப்போ நீங்கள் வாழைக்காயை மொத்தமாக தோல் சீவாமல் அப்போதைக்கப்போ தோல் சீவி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வாழைக்காயோட கலர் மாறி கருத்து போகாமல் இருக்கும். இதே மாதிரி மீதம் இருக்க வாழைக்காய் எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துருங்க. வாழைக்காய் சிப்ஸ் சூடாக இருக்கும்போதே கொஞ்சமாக மிளகாத்தூள் இல்லைன்னா மிளகுத்தூள் கலந்து நல்லா குலுக்கி விட்டுருங்க. அவ்வளவுதாங்க, நல்ல மொறுன்னு நாட்டு வாழைக்காயில் சூப்பராக சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் மறக்காமல் இந்த சிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்மளோட கார்டன் அண்ட் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.